بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. சூரியன் அதற்கு சந்திரனை அணுகி பிடிக்க முடியாது. இரவு பகலை முந்தவும் முடியாது. இவ்வாறே கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனது வட்டத்துக்குள் நீந்தி செல்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். சூரா யாசீனுடைய 40வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போன வசனங்கள்ல சூரியன் அதனுடைய பாதையில் எப்படி அழகா போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஓட்டத்தையும், சந்திரனுடைய அந்த வடிவம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த நிலைமைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டு, இப்போ இந்த வசனத்துல சூரியனும் சந்திரனும் அதனுடைய பாதைகள்ல போறதுனால ஒன்னோடு ஒண்ணு மோதிக்கிறது இல்லை. அதே மாதிரி இரவு பகல் தங்களுடைய அந்த எல்லைகளை மீறி ஒன்றை ஒன்று முந்தி வர்றதும் இல்லை. இரவு முந்திக்கிட்டு பகலோ அல்லது பகலை முந்திட்டு இரவோ வர்றது இல்லை. சோ இது எல்லாமே ஒரு பேர் அதிகாரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்ற செய்திய அல்லாஹ் இதுல சொல்லி காமிக்கிறான். லஷம்சு எம்பகிலஹா, சூரியன் அதற்கு சாத்தியமாகாது. அன் துதிரிகள் கமர, சந்திரனை பிடிப்பதற்கு, அதாவது சந்திரனை அடைவதற்கு. இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறது இத்ராக் அப்படின்ற ஒரு வார்த்தை. இத்ராக்னா என்ன? வேகமா இலக்கை நோக்கி ஓடி சென்று அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இத்ராக். அல்ல அதுல பயன்படுத்துறது என்னன்னா, லஷம் சுயம் பகிலஹ அன் துதிரிக்க, சந்திரனை பிடிக்கிறதுக்கு அல்லது அடைவதற்கு சூரியன் செய்யறதில்ல அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். இது ஒரு விஷயம். அடுத்தது வலல்லைலு சாபிகுன் நஹார், மேலும் இரவு பகலை முந்தக்கூடியது அல்ல. சாபிக் அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டப்பந்தயத்துல முன்னாடி போவாங்கல்ல, அதுக்குதான் சாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த நன்மைகள் அதிகமாக போட்டி போட்டு செய்யறவங்களுக்கு சாபிகூன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவான், தெரிஞ்சிருக்கும். சோ அல்லாஹ் இதையுமே சொல்றான், இரவு பகலை முந்தக்கூடியது இல்ல. குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், மேலும் ஒவ்வொன்றும், ஒவ்வொன்றும்னா சூரியன், அதே மாதிரி சந்திரன், விண்மீன்கள், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலுமே ஃபீ ஃபலக்கின், அதனுடைய சுற்றுப்பாதை, அது அது என்ன பாதையில அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறானோ அதுல. ஃபலக் அப்படின்னு சொன்னா அந்த கோள்கள் சுத்தக்கூடிய ஒரு பிரத்யேகமான பாதைக்கு தான் ஃபலக் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பஹூன், நீந்துகின்றன, மிதக்கின்றன. சபஹ அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து எஸ்பஹூன் வந்திருக்கு. ஸோ சபஹனா என்ன? தண்ணியில ஒரு இது இல்லாம, தடை இல்லாம நீந்தி போறதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த ஸ்கிரீன் விண்வெளியில ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியல, கரெக்டா வச்சிருக்கீங்களா பாருங்க. இந்த என்னோட ஆரம்பத்துல தெரிய மாட்டேங்குது இந்த குரானு ஷேரிங் கரெக்டா இருக்கா? இப்போ ஓகே, ரைட். இப்போ கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே, கரெக்ட். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஏன் இப்போ போயிருந்தது? அது கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. ஓ, இது கட் ஆகுதோ? கொஞ்சம் இப்போ ஓகே இருக்கு. இப்போ போயிடுச்சா? இப்போ கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. எஸ்பஹூன் அப்படின்னு சொன்னா தடை இல்லாம நீந்துறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சோ அந்த விண்வெளியில நம்ம பார்க்க முடியும் அல்லாஹ் எப்படி படைச்சு வச்சிருக்கான்னு சொன்னாங்கன்னா, பார்க்க முடியும்னா சிந்திக்க முடியும். எந்த ஒரு தூண்களும் இல்ல, அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம சரியான முறையில கரெக்டா மிதந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற காட்சியை தான் அல்லாஹ் சபஹ அப்படின்ற வார்த்தையின் மூலமாக பயன்படுத்துறான். சோ பன்மையில வரும்போது எஸ்பஹூன் அப்படின்ற ஒரு இதுலயும் இருக்கு. சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? இந்த இது தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதுல்ல? புரியுது புரியுது. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது 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 தெரியுது. ஓகே. சோ இந்த ஆயத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த உலகம்
அணுக்கள் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்ததுனால, மோதி கொண்டதுனாலதான் தற்செயலாக இந்த உலகம் வந்து ஒரு திட்டமிடல் இல்லாம, ஒரு பிளானிங் இல்லாம அதுவா கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை எப்படி நமக்கு சொல்றான் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் அதனுடைய பாதையிலிருந்து ஒரு மில்லிமீட்டர் அளவு கூட விலகி போறதில்ல. ஒன்னோடு ஒண்ணு மோதி கொள்றதும் இல்ல. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சரியான முறையில இயங்கிட்டு வருது. சரி, ஒருவேளை தற்செயலாக தான் இது வந்து இந்த உலகம் வந்து கிரியேட் ஆயிருக்கு, தற்செயலா தான் நடக்குது அப்படின்னு வச்சா, அங்க வந்து கண்டிப்பா குழப்பங்கள் வந்திருக்கும். இப்போ அந்த தமிழ் அர்த்தம் அர்த்தம் என்ன சொல்றாங்க? அது லட்சம்சு எம்பகி லஹா அன்தோதரிக்கல் காமர ஆமா, வலல் லைல் சாபிக்குன் நஹார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அதாவது என்ன என்ன சூரியன் அதற்கு அப்படின்னா சூரியன் சந்திரனை இல்லை. சூரியனுக்கு அதற்கு தமிழ்ல சூரியன் அதற்கு சந்திரனை அடைய முடிச்சிட்டாங்களா? பிடிக்க முடியாதுங்கிறான். சூரியன் அதற்கு சந்திரனை பிடிக்க முடியாது, இரவு பகலை முந்தவும் முடியாது. சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது, இரவு பகலை அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா? ஆமா, ஆமா. லட்சம் எம்பகி லஹா, எம்பகிங்கிறது வந்து தகுதியானதல்ல, ஆகுமானதல்ல. இங்க வந்து அன் துதிரிக்கல், துதிருன்னு இந்த வார்த்தை எட்டி பிடிக்கிறதா ஆமா, வார்த்தை? ஆக்சுவலா வந்து அதிரக்க அப்படின்னு சொன்னா அடைந்து கொண்டான் அப்படின்ற ஒரு அப்படி மீனிங் வரும். துதிரிக்கனா அடைந்து கொள்வது, மஸ்தர்ல அதுக்கு மீனிங் கொடுப்பாங்க. மஸ்தர்னா அந்த இங்க வந்து மூல. இங்க எம்பகின்னு நல்லா போட்டு அங்கே ஆக்சுவலா அடைய முடியாது எம்பகை சொல்லியிருக்கேன். அப்படின்னா சூரியனுடைய வேலை அது கிடையாது, அதுக்கு தேவையில்லை அப்படின்றத எம்பகை. எல்லா எம்பகை இலக்க அந்த அப்படின்னா இப்படி செய்யறது உனக்கு ஆகுமானது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல நார்மலா. அது மாதிரி அல்லாஹ் சொல்றா, சூரியனுக்கு அந்த வேலையே கிடையாது. இல்ல அதே மாதிரி இந்த இரவு வந்து எம்பகின்னு போடாம அது வார்த்தை மாத்தி போடுறோம். இரவு வந்து ஏன் இவ்வாறே பகலை முந்தவ முடியாதுங்கிறாங்க. இங்க துதிரிக்கன்னா முந்துறதுன்னு மீனிங் கொடுத்துருக்காங்க, எட்டி பிடிக்கிறது. இங்க வந்து தகுதியானது. இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையும் வேற வேறு வார்த்தையா இருக்கு. அதான் சரி பார்த்துருவோம். ஏன் கொஞ்சம் இதுல எம்பகை அப்படின்றது வந்து அதற்கு தகாது, அதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வினுடைய விதின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் எப்படி அதை போக சொல்லியிருக்கானோ அதை பண்ணிதான் அது போகும் அப்படின்னு சொல்லி சொல்றதன் காரணமாக எம்பகை, சூரியன் எவ்வளவுதான் பிரம்மாண்டமான ஆற்றல் அதுக்கு வந்து இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டிய ஒரு அடிமை மாதிரி தான். அதனால அது இஷ்டத்துக்கு அது பாதையை மாத்த முடியாதுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் எம்பகை அப்படின்னு சொல்லி சொல்றான். இது ஒண்ணு. இந்த துதிரிக்கன்ற ஒரு வார்த்தை வந்திருக்குல்ல, துதிரிக்கனா அடைந்து கொள்வது, அதே மாதிரி துரத்தி சென்று பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சூரியன் போற சுற்றுப்பாதை வேற, சந்திரன் போற பாதை வந்து வெவ்வேறானதான். சரி. சோ அதனால வந்து சூரியன் வந்து சந்திரனை விட ரொம்ப தூரத்துல இருக்கு. சோ அது பாதை விலகி சந்திரனுடைய பாதைக்கு வந்து அதை அடையிறது, அந்த மாதிரி வேலை எல்லாம் அது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது சூரியனுக்கு வந்து ஆகாது சந்திரனை செம்பகிலகா அன்துதிரிக்க அது கமர வளர்லை. அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா, சூரியனை வந்து சந்திரனை அடைய முடியாது. சூரியன் சந்திரனை என்ன சொல்றாங்கன்னா, சந்திரன் வந்து அது வந்து அது ஒரு நட்சத்திரம் தான். அது வந்து சூரியன் தேர்ந்து வாங்குற வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அது வந்து ஸோ இது இரவும் வந்து இரவும் பகலை உண்டாது. அதாவது இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இது அதாவது ரெண்டும் ஒரே வார்த்தையில வந்திருக்கலாம்ல, ஏன் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு உங்களுடைய கேள்வி. ஆமா ஆமா. அதாவது வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி துதிரிக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க, யூதிரிக்கலஹா அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? சூரியன் சந்திரனை முந்தாது அப்படின்னா தற்காலிகமா இப்போதைக்கு அது நடக்கல, சாதாரணமா ஒரு விஷயத்த மட்டும் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா எம்பகி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னது அதனுடைய முழு பொருளுமே வந்துருது. சூரியன் சந்திரனை முந்துறது அப்படின்றது இப்போ மட்டும் இல்ல, அது தன்னுடைய பாதையை விட்டு விலகுறது எப்பயுமே நடக்காது, அதுக்கு அந்த அனுமதியே கிடையாதுன்றதுக்காக வேண்டிதான் எம்பகை அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறேன். அதுக்கு அந்த தகுதியும் இல்ல, தன்னுடைய பாதையை விட்டு வேற ஒரு பாதைக்கு போறது, சந்திரனுடைய பாதைக்கு போய் அதை அடையிறது, இல்ல அதை துரத்தி பிடிக்கிறது அப்படின்ற இதே தன்மையே சூரியனுக்கு கிடையாதுன்றத எல்லாம் சொல்றான்.
ம், 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 ம். சரி. ஸோ நமக்கு என்ன, ஓகே ஓகே, இது என்ன படிப்பினை நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுனா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, சூரியன் சந்திரன் அதாவது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஆஹ் ஆஹ் அதாவது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. நம்ம நல்லா அது கட்டளையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ நாம இதை செய்யறோமா அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கணும். ஓகே. இதே வந்து பலகி சில ம். பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உலகம்ன்றதே தற்செயலா உருவானது தானே, ஆமா. ஏன் ம். நம்ம வந்து ஏத்துக்கொள்ளணும், கடவுள்லாம் ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்கல்ல. ஆஹா. ம். அதற்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு பதில் இருக்கு. இப்போ ஒரு ம். திட்டமிடலே இல்லாம இந்த உலகம் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படி ம். இருந்துச்சுன்னா நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ ஒரு ம். ஒரு கடிகாரம் சரியா ஓடுதுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ம். அத கண்டுபிடிச்சவன் ஒருத்தன் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது உண்மை, எல்லாத்துக்குமே தெரியும். அதே ம். மாதிரிதான் இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த உலக இயக்கத்துக்கு பின்னாடி அல்லாஹ் ம். ஒருத்தன் இருக்கிறான். ஒரு படைப்பாளன் இல்லாம அந்த படைப்பு சரியாக நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ம். தற்செயலா உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதற்கு வந்து சொல்றேன். ம். ம் அதுல வந்து சரி. குழப்பம் தான் வந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ரோபோட்டே வச்சிருக்கோம்னா அந்த ம். ரோபோட்டுக்கு என்ன ப்ரோக்ராமிங் பண்றோம்னா அதுதான் செய்யும். ஒரு புக்கை ம். வந்து 5 செகண்ட்ல இது எடுத்து வைக்குது அப்படின்னா அடுத்த ம். வாரம் இது எத்தனை எடுத்து வைக்குதுன்றத நம்ம கணக்கு போட்டு சொல்லிட முடியும். ம். ம். அப்படிதானே? ம். ஆமா ஆமா. ம். அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டு நடக்குது. அதே ஒரு டைஸை வந்து நம்ம உருட்டி விடுறோம். அது ம். எந்த பக்கம் போய் விழுவுன்னு தெரியாது. தற்செயலா நடக்கும் அப்படின்னா அப்படிதான். நம்மளால ஒரு ம். கணக்கிட்டு சொல்ல முடியாது. அப்போ ஒரு ம். விஷயத்த நம்ம கணக்கிட்டு சொல்றோம். இன்னைக்கு வந்து 100 ம். ஆண்டுகளுக்கு பின்னாடி சூரிய கிரகணம் எப்போ வரும், சந்திர கிரகணம் எப்போ வரும்னு சொல்லி இன்னைக்கே நம்மளால கணிக்க முடியுதே. ம். ம். அப்படின்னா என்ன ம். காரணம்? தற்செயலா இயங்குச்சுன்னு சொன்னா ஒரு விதி மாதிரியே இருக்காது. அந்த ம். இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்காது. ஒரு கணிக்கவே முடியாது. சோ ம். விதிகள் ம். அதற்கு வந்து சரியான முறையில அமைக்கப்பெற்று அதுல போறதுனாலதான் ம். இத யாரோ ஒருத்தன் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறான். இவ்வளவு பெரிய ம். ஆற்றல் மிக்க சூரியனையும் சந்திரனையும் ஒருவன் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கான்றது நமக்கு புரியுது. தற்செயலா ம். உருவாச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல அல்லாஹ் வந்து அதை மறுக்கிறான். இப்படி நடக்காது, சரியாக வடிவமைக்கப்பட்டு தான் போயிட்டு இருக்குன்றத இங்க இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ம். ம். அதே மாதிரி ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன் குல்லுன் ஃபீ ஃபலகின்னா சூரியன் சந்திரன் அதே மாதிரி விண்மீன்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சில இடத்துல அந்த விண்மீன்கள்லாம் மோதிச்சுன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் சொல்றாங்களே, அப்படியா? தெரியலைங்களா இந்த விண்மீன்கள் ஒண்ணு ஒண்ணு மோதிச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நிறைய குழப்பங்கள் ஏற்படும், அதே மாதிரி ஆ, நிறைய ஆ, பாதிப்புகள் ஏற்படும்ன்றத சொல்றாங்க. ஆமா, அது பாதையில போயிட்டு இருக்கு. ஆஹ் இந்த ம். சிஸ்டம் வந்து குளறுபடி ஆவாம சரியா போயிட்டு இருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவனுடைய அதிகாரத்தின் பெயர்ல தான் இது செயல்படுது. சூரியன் ம். சந்திரன் விண்மீன்கள் எதுனாலும் செயல்படுது அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. எஸ்பகுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ம். ம். எந்த ம். ஒரு தூணும் கிடையாது, அதை வந்து தாங்கி நிக்கிறதுக்கு எந்த ஒரு பிடியும் இல்லாம ம். காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கு. ஆனா தடை ம். இல்லாம சரியான ம். முறையில போகுதுன்ற ஒரு வார்த்தைய அல்லாஹ் வந்து சொல்றான். ம். ம். இப்போ இதுல ம். பாருங்களேன், ம். அக்ரேனியா பயன்படுத்தல. எஸ்பகுன்ற வார்த்தை அக்ரேனிய கிடையாது. ஆஹா. ம். ம். எஸ்பகுன்னா அவர்கள் நீந்துகிறார்கள் அப்படின்ற பொருள்ல அல்லாஹ் வந்து பயன்படுத்துறான். உயர்த்தி ம். நிலம் பயன்படுத்துறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து இந்த கோள்களை ஏதோ ஒரு உயிருள்ள படைப்புகள் மாதிரி ம். ம். அதுவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதுல்ல. ஆமா. அதாவது அதனுடைய கட்டளையில என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல இருந்து அணு அளவு கூட பிசகாம சரியா போயிட்டு இருக்குல்ல அப்படின்றத இதுல ஓ. வந்து புரிய வைக்குது. சோ நம்ம என்ன ம். புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னு சொன்னா, ம். இவ்வளவு தூரம் இந்த உலகத்துல இருக்கிற விண்மீன்கள் அதே மாதிரி கோள்கள் ம். எல்லாமே அதனுடைய பாதையில சரியான முறையில போயிட்டு இருக்குன்னா ம். ஆஹ் இந்த விஷயம் வந்து இப்ப வேணா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இது சயின்டிபிக் ரீதியா 1400 வருடங்களுக்கு முன்னாடியே குர்ஆன் அறிவியல் வார்த்தைகளால பேசியிருக்கு. ம். குர்ஆன் வந்து அது வந்து சில இடங்கள்ல வந்து குர்ஆன் இறை வேதமா இல்லையா அப்படின்னு சொல்லி டிபேட்லாம் வைப்பாங்க. அந்த டிபேட் ம். வந்து இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்கன்றது கூட நம்ம வந்து பார்க்கணும். சோ ம். அடுத்தது ம். வந்து ஹுதூதுல்லான்னு சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ்வினுடைய அந்த வரம்பு என்ன. அந்த இந்த எப்படி சொல்றது, இரவு பகல் அதே மாதிரி சூரியன் சந்திரன் இது எல்லாமே பின்பற்றும் போது ம்ஹும். மனிதன் மத்தவங்களுடைய பிறர் உரிமைகளை பறிக்கிறது, அதே மாதிரி ம். அவருடைய அந்த தனிமனித ஒழுக்கத்தை மீறி சில செயல்பாடுகள் செய்யறது, மத்தவங்களுக்கு ம். அநியாயம் செய்யறது அப்படின்றது மிகப்பெரிய பாவம் இல்லையா?
சோ ம், மனிதன் அதை விட அல்லாஹ் சிறந்ததா ஆக்கி கர்ரம்னா பனி ஆதம்னு சொல்றான். ஆதமுடைய ம், மகனை நான் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். சோ ம், இதெல்லாமே சரியா இருக்கும் பொழுது இதை பார்த்தாவது சூரியன் எப்பயாவது நைட்டா உதிச்சிருக்கா? இல்ல. சந்திரன் ம், பகல் நேரத்துல இல்ல. அதுக்கு என்ன டைமோ அந்த டைம்ல அது செய்யுது இல்லையா? அதை பார்த்தாவது மனிதன் தெரிந்து கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயா, ஒரு அத்தாட்சி அப்படின்றத நம்ம ம், இதுல புரிஞ்சு கொள்ள முடியுது. ம், ம், ஆஹ் ம். அப்போ So, பாருங்களேன், இதுல இன்னொரு சட்டம் இருக்குல்ல. அதாவது ம், சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ம், இப்போ உலக வாழ்க்கைக்கான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறான். இதே ம், மறுமை நாள்ல என்ன ஆகும்னா இந்த இயற்கை விதி மாற்றப்படும். ஜுமியா ஷம்ஸ் வல் கமர், ம், சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைக்கப்படும்ன்றான். எப்போ? ஆ, மறுமையில. ம், இப்போதைக்கு அது ஒண்ணுமே செய்யாது. இப்போ மறுமை வந்துருச்சுன்னு சொன்னா ஜுமியா ஷம்சு வல் கமர், சூரா ம், கியாமால 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன ம், ரெண்டுமே ஒண்ணு ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மறுமைக்கான திட்டங்கள் வந்துருச்சுன்றதை நம்ம புரிய முடியும். ம், ம். இதுல நமக்கு என்ன படிக்கணும்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நம்மளுடைய இயலாமை. நம்ம அல்லாஹ் இந்த சந்திரன் சூரியன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? ம், ம். சூரிய ஒளி இல்லைன்னா விவசாயம் கிடையாது. என்ன? விவசாயம் இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. சந்திரன் இல்லைன்னா தூக்கம் கிடையாது. என்ன? ஸோ இதெல்லாம் யாராலும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எவ்வளவு பெரிய இப்போ ப- இப்போ நினைச்சு பார்ப்போமே, 24 மணி நேரம் வெயிலாவே இருக்கு. என்ன ஆகும்? என்ன? ம். அவ்வளவுதான். அந்த இது எக்கானமி, இது எக்காலஜியே மாறிடும். அதாவது இருட்டாவே இருக்கட்டும். என்ன ஆகும்? என்ன விளைச்சல் இருக்காது. பண்ண ஒரே குழப்பங்கள் தான் ஏற்படும். ஸோ இதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ். சில பேருக்கு தூக்கமே வராதுன்றாங்களே. ஆமா, ஆமா. எனக்கு நைட்டு பார்த்தாதான் தூக்கம் வரும். ஆமா. சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஆமா. ஸோ அதாவது நீந்தி செல்கின்றன அப்படிங்கிறான். சுபஹா எஸ்பா அப்படின்னா வான்வெளியில அந்த எல்லாம் இப்போ அந்த புவியீர்ப்பு சக்தின்னு நம்ம சொல்றோம். என்ன புவியீர்ப்பு சக்தினா நம்ம நியூட்டனின் புவியீர்ப்பு சக்தி. கீழே ஆப்பிள் மரத்துல உட்கார்றாரு, படுத்திருக்காரு, ஆப்பிள் மேல இருந்து கீழே வருது, புவியீர்ப்பு சக்தி கண்டுபிடிச்சு ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிறதா அவர் கண்டுபிடிக்கிறாரு. என்ன ஆனா அந்த ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு வந்துங்களேன். இப்போ விண்வெளிகள்ல நாசா அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிதப்பாங்க. அங்க நடக்க மாட்டாங்க, நடக்க முடியாது. இப்போ விண்வெளி வீரர்கள்லாம் போனாங்கன்னா நடக்க முடியாது. அங்க மிதந்துக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா அங்க புவியீர்ப்பு சக்தி கிடையாது. என்ன அது அப்படியே எல்லாம் சொல்றாங்க. மேல மிதந்துகிட்டு இருக்கோம். என்ன ஸோ அதாவது சுத்திக்கிட்டு இருக்கோம், மிதந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் கரெக்டா. ஆனா கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா அவ்வளவுதான், விழுந்துரும். என்ன ஸோ எல்லாம் அந்த ஒரு லெவலுக்கு மேல அதை என்ன சுத்திக்கிட்டே எரி அப்படின்னு ஒரு கட்டளை போட்டிருக்கிறான். என்ன இதுலயே தான் சுபஹான் அல்லா அப்படிங்கிற வார்த்தை. சுபஹான் அல்லாங்கிறது அது மேல என்ன அந்த நீந்திரத்துக்கு கூட சுபஹான்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னது நீந்திரத்துக்கு என்ன அரபி வார்த்தை? ஆஹ் உம் நீந்திரத்துக்கு அந்த ஒரு இந்த சுபஹான் அல்லாங்க இது சபஹன்னு ஒரு வார்த்தை வரும். நீந்துதலுக்கு என்ன வார்த்தை? நீந்துறது நீச்சல்ங்கிறதுக்கு அரபிக்ல என்ன வார்த்தைன்னா சபஹாதான். சபகத்தனா. சபஹ. சபக. ஓகே, சபக. அந்த மாதிரி அல்லாஹ் நீந்துகிட்டு தான் இருப்பான். சபக. சபக நீந்துதல். ஸோ அல்லாஹ் ஏன் சுபஹான் அல்லாஹ் சொல்றோம்னா, அல்லாஹ்வுடைய புகழ் மேலோங்கி தான் இருக்கும், கீழே போகாது. இந்த தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி என்ன சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன்னு சொல்றோம். என்ன ஸோ அவன் நம்ம அவனை சுபஹான் அல்லாஹ் சொல்லலைன்றாலும் அவன் அவனுடைய புகழ் மேலோங்கி தான் இருக்கும். நான் பரிசுத்தம் ஒரு ஒரு குறைச்ச ஒரு இது கூட குறையாது. நம்ம எல்லா கதிர் எல்லாமே காரணமா தான் இருக்கும். என்ன? நம்ம நடக்கிற இதனாலதான் நம்ம என்ன அந்த மாதிரி நம்ம இரண்டாவது இது ஒண்ணு என்னப்பா, இரவு பகலை முந்தாது சூரியன் சந்திரன் முந்தாதுன்னா நம்ம நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமையை கொடுத்துருப்பான்ல. ம் அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, அவன மாதிரி இல்ல, ஆகும். ஆஹ் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஆஹ் சுபஹான் அல்லா அப்படின்றது சுபஹானா வினை சொல்லுன்னு சொல்லுவோம். ஆமா. ஆக்சுவலா இது எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா சப்பஹ அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து வருது. ஆஹ் சப்பஹனா ஆஹ் அந்த நீத்தினான் கிடையாது, தூய்மை. இப்ப தஸ்பீஹ்
அதான் தூய்மைப்படுத்த. இந்த ரூட் வேர்டு சபஹ அப்படின்னு தான் வருதுங்கிறாங்க. சபஹ. ஆமா, சபஹ வேற சபஹ வேற. சபஹனா நீங்கினான்ற பொருள்ல தான் வரும். இந்த அதான் சுபஹானல்லான்ற வார்த்தை வந்து அதுல பயன்படுத்த முடியாது. மஸ்தர் வந்து அந்த சபாஹாத்தாங்கிறாங்க. மஸ்தர் மஸ்தர் சபாஹ. மஸ்தர் சபாஹனா சபா காலை. மஸ்தர் சபஹ. சபஹன்னா நீந்துறது தான் நம்ம அது. சபாஹத்துன். ஆமாமா, நீச்சலுக்கு வந்து சபாஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம இங்க சொல்றது சுபஹானா அப்படின்னு தான் சொல்றோம். சுபஹானன்றது சுபானுங்கிற வார்த்தையோட மஸ்தர் வந்து சபஹால இருந்து வந்தது. அதுல இருந்து தான் வந்திருக்கா? ஆமா. சரி, ஓகே. ஓகே. அப்படி அது சொல்றீங்கன்னா நமக்கு என்ன மெயினான இதுல என்ன நமக்கு மெயினான நான் இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒருத்தங்க பார்த்து கம்பேர் பண்றது. அவன மாதிரி ஆகணும், இவன மாதிரி ஆகணும். என்ன வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இருக்கும். பட் ஏதாவது ஒருத்தங்க ரோல் மாடல் எடுத்து பண்ணணும். பட் அது எல்லாம் ஒருத்தன் டாக்டர் ஆகுறான்னா நானும் டாக்டர் ஆகுறேன். பட் இந்த ஃபேமிலியில அந்த மாதிரி ஆவாங்க. என்ன அது அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்க திறமையா இருக்கலாம். என்ன ஸோ ஒரு காலைல ஒரு என்னன்னா எது ஈஸியா வருது ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஓ ஒரு 2 சாய்ஸ், ஒரு கஷ்டமான சாய்ஸ், ஒரு லேசான சாய்ஸ்னா அவங்க ஈஸியான சாய்ஸ் தான் எடுப்பாங்க. என்ன எது ஈஸியா வருதோ, எது வந்து நேச்சுரலா வருதோ அதுல வந்து போறதுதான். அதை விட்டுவிட்டு அவன் செய்யறான் இவன் செய்யறான் அப்படின்ட்டு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். என்ன பட் அதுவும் சொல்லுவாங்க நெவர் ட்ரை நெவர் நோ அப்படிம்பாங்க. ஸோ எல்லாம் பேலன்ஸ். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுல வந்து அவங்க கை தேடுறாங்களோ அந்த அதுல வந்து டீப்பா போனா, ஆழ்ந்து போனா பெரிய ஆளா வரலாம் அதுல. என்ன அதை விட்டுவிட்டு இந்த இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் கால் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து டீப்பா இந்த ஒரு துறையிலையும் அவங்க வந்து ஜொலிக்க முடியாது, சிறந்து விளங்க முடியாது. என்ன ஸோ சூரியன் பாருங்க, அது அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்குது. சந்திரன் பாருங்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு. இரவு அது ரெண்டாவது டிசிப்ளின். ரெண்டாவது கரெக்டான டயத்துக்கு வருது, கரெக்டான டயத்துக்கு போகுது. நம்ம கரெக்டான டயத்துல இருக்கிறோமா, காலைல கரெக்டா எந்திரிக்கிறோமா, எந்திரிச்சிட்டு இந்த காலை வேலைகள்லாம் செய்யறோமா. என்ன ஸோ இது டிசிப்ளினை நம்ம கத்துக்கலாம் இதுல இருந்து. இந்த 2 விஷயங்கள் நமக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் அந்த கட்டளையை செய்யுது. அது நம்ம அந்த கட்டளையை செய்யறோமா, என்ன அது வேலையை பார்க்குது. என்ன நமக்கு தான் சாய்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு சாய்ஸ் கிடையாது. என்ன நமக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு ஒரு கண்ணியப்படுத்தி நம்மளை வந்து நீ எப்படி பண்ற அப்படின்னு நம்ம வந்து நம்மளை பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த சூரியன் சந்திரன்லாம் ஏன் எல்லாம் சொல்றான், டேய் நான் படிச்சதெல்லாம் பாரு, அது பாட வேலையை பார்த்துட்டு இருக்கு, நீ சரியா இல்ல நீ தான் 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. என்ன இது வந்து இந்த ரூட்ல போலாமா, அந்த ரூட்ல போலாமா, என்ன அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, என்ன பேசிக் திங்ஸை விட்டுவிட்டு வேற ஏதோ பத்தி பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன ஸோ அது வந்து இதுல வந்து நம்ம சூரியன் சந்திரன் மாதிரி நம்ம கரெக்டான டயத்துல வந்து டிசிப்ளினா இருக்கணும். எல்லாம் சொன்னதை அப்படியே செய்யணும். எது ஹலால் சொன்னா ஹலாலா செய்யணும், ஹராம்னா ஹராம்ல தவிர்த்துடணும். மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி ஒரு நல்ல முன்னுதாரணமா எடுத்துட்டு போறதா போலாம். வந்து ஒரு பேராசைப்பட்டுட்டு நம் பொறாமைனால அந்த மாதிரி ஆகணும் என்ன அப்படிங்கிறது வந்து போறது வந்து அது வந்து சூரியன் வந்து சந்திரன் மாதிரி ஆக முடியாது, சந்திரன் சூரியன் ஆக முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமைகள் இருக்கும். ஸோ அது மூலமா அவங்க வாழ்க்கையில 2 உலகத்துல வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு அசர் டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு மகரிப் டைம் வந்திருக்கும். ஆயிஷா, இன்னும் ஒரு உங்களுக்கு 5 மணிக்கு சரி இருக்கு, கண்டினியூ பண்ணலாம், கொஞ்ச நேரம் போகலாம். وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون. இன்னும் நாம் அவர்களுடைய சந்ததியினரை சகலவற்றாலும் நிரப்பப்பட்ட கப்பலில் ஏற்றி சுமந்து காப்பாற்றினோம் என்பதும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும். அதை போன்று அவர்கள் ஏறி செல்கின்றனவைகளையும் நாம் அவர்களுக்கு படைத்திருக்கின்றோம். சோ இது 41, 42 2 வசனங்களையும் சேர்த்து வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்கிரீன் அந்த மாதிரி போயிடுச்சு இப்போ. ஓகே, இப்போ போயிடுச்சா? போயிடுது. ஆமா, ஓகே, இப்போ ஓகே.
ஆஹ் இது என்ன இதுல இந்த திடீர்னு மவுஸ் எனக்கு மவுஸ் திடீர்னு மவுஸ் நீங்க மவுஸ் அங்க வச்சு அழுத்தினா போயிடும்னு நினைக்கிறேன். மவுஸ் வந்து வெளியே எடுத்துருங்க. இந்த இந்த கர்சர். ஓகே ஓகே, இப்போ ஓகே. ஹலோ. ஆஹ் கரண்ட் ம். போயிடுச்சு. கரண்ட் புஷா, சரி. இங்க இது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆ ஓகே, கண்டினியூ பண்ணவா? கரண்ட். ம். ஆஹ் போயிடுச்சா? ஆ இப்போ கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஓகே. ஸோ 37 ல இருந்து 40 வசனங்கள் இது என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, விண்வெளியில நிகழக்கூடிய அந்த வானியல் ஒழுங்கு அமைப்பு அதை பத்தி எல்லாம் வந்து சொல்லி காமிச்சான். இரவு பகல் கரெக்டா வந்துட்டு இருக்கு, சூரியன் சந்திரன் வந்து அதனோட திசையில இருந்து மாறல, பாதையில சரியா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொன்னான்ல. ஸோ இது தொடர்ச்சியாக 41 42 இந்த 2 ஆயத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, பூமிக்கு மேல வானத்துல கோள்களை அல்லாஹ் வந்து மிதக்க வச்சிருக்கான்ல, அதே அதிகாரம் உள்ள அல்லாஹ் பூமிக்கு கீழே கடல் மேலையும் பிரம்மாண்டமான கப்பல்ல மிதக்க வைக்கிறான் மனிதனை அப்படின்றத சொல்றான். ஸோ மனிதனை தரையிலையும் சரி பிற வழிகள்லையுமே சரி ஏறி செல்வதற்கான மனிதன் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களையும் எல்லாம் வந்து அமைச்சிருக்கிறான். ஸோ இதை பார்த்தாவது மனிதன் திருந்த வேண்டாமா, அவன் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னொரு அத்தாட்சியை சொல்றான். அப்படியே வரிசையா வந்து இதுல அத்தாட்சிகள் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே வர்றான். அண்ணா ஹமல்னா, நாம் ஏற்றி சென்றோம், நாம் வந்து அவர்களை சுமந்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். துர்ரியத்தகும், துர்ரியா அப்படின்னு சொன்னா சந்ததியினர். இப்போ அந்த மனிதவே குலத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யாரு, ஆதம் அலை இஸ்லாம், தொடர்ந்து நூஹ் அலை இஸ்லாம், அவர்களுடைய சமூகத்துல தான் அந்த கப்பல்ல ஏற்றி அல்லாஹ் பாதுகாத்த அந்த நிகழ்வு நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுதான் இங்க வந்து அல்லாஹ் சொல்றான். ஃபில் புல்கில் மஷ்ஹூன். மஷ்ஹூன் அப்படின்னு சொன்னா சரக்குகள் அதே மாதிரி ஆட்களை ஃபுல்லா நிரப்பப்பட்ட ஒரு கப்பல். புல்கு அப்படின்னு சொன்னா கப்பல். மஷ்ஹூன் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கேப் கூட இல்லாம ஃபுல்லா நிரப்பப்பட்ட ஒரு கப்பல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றோம். அவர்களே நாம் சுமந்தோம், பாதுகாத்தோம். ஹலக்குனாலகும் மிம் மிஸ்லிஹி மா எர்கபூன். அவர்களுக்காக நாம் படைத்தோம். மிம் மிஸ்லிஹினா இதே மாதிரி அந்த சுமந்து சென்றுச்சு கப்பல் அப்படின்னு சொன்னா அது மாதிரி சில இது வந்து மனிதனை சுமந்து செல்லக்கூடிய சில படைப்புகளை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றதையும் எல்லாம் வந்து சொல்றான். ஸோ நம்ம எப்படி இதை புரியலாம் அப்படின்னு சொன்னா, இந்த இதுல சொல்லியிருக்க தப்சீர் வந்து உலகம் முழுக்க வெள்ள பிரளயத்தினால அழிக்கப்பட்ட அந்த சமயத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கப்பல் மட்டும் அல்லாஹ் வந்து காப்பாத்தி வச்சிருந்தான். அந்த அதுல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முன்னோர்கள்ல விலங்குகளும் ஜோடியா இருந்துச்சு, அதே மாதிரி மனிதர்கள் எல்லாருமே ஜோடி ஜோடியா வந்து அல்லாஹ் ஏற்றி அதை வந்து பாதுகாத்தான். அப்படி பாதுகாத்ததுனாலதான் வந்து இன்னைக்கு பூமியில வந்து எப்படி சொல்றது, மனித இனம் அப்படின்றது பெருகி போனது, ஜோடியா இருந்ததுனால. அப்படி இல்லைன்னு சொன்னா மனித இனமே பூமியில இருந்திருக்காது அப்படின்னு கூட இதுல வந்து சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கொந்தளிக்கக்கூடிய அலைகளையும் தாண்டி மனிதனை வந்து அல்லாஹ் வந்து பாதுகாத்தான் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம உணரணும் அப்படின்றதுதான் இதுல சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம வந்து புரிய முடியுது. இதுல வந்து இந்த மிதப்பு விசை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது வந்து எப்படி சொல்றது, தண்ணீர் மேல மரக்கட்டைகள் அதே மாதிரி இரும்பு கப்பல் போறது அப்படின்றது வந்து இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. எல்லாம் வந்து இந்த பூமிக்குன்னு சொல்லி மிதப்பு விசை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்போ இதுல வந்து ஒரு விளக்கம் வந்து சொல்றாங்க, இரும்பு குண்டுகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எல்லாமே உள்ள போயிரும். அதே வந்து ஆஹ் சில இதெல்லாம் வந்து மிதக்கிற தன்மையில எல்லாம் வந்து படைச்சிருக்கான் அப்படின்றதையும் சொல்ல முடியுதா நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த கப்பல்கள் நிறைய இருக்கு, அதே மாதிரி வந்து ரயில்களுமே வந்து இரும்புனாலதான் வந்து தயாரிக்கப்பட்டு பூமிக்கு மேல போகுது. ஸோ இது எல்லாமே
இரும்பு அப்படின்றதுல வச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்ம இது மூலமாக மிஸ்லிஹி அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல. கப்பலை நம்ம எப்படி இரும்புல இருந்து நம்ம உருவாக்குறோமோ, அதை வந்து மிதப்பு விசையில அது வந்து மிதந்து போற மாதிரி நம்ம ஏற்படுத்தி இருக்கோமோ, அதே மாதிரி மற்ற இதுவுமே வந்து இரும்புனால மிதந்து போகக்கூடிய, பறந்து போகக்கூடிய அமைப்புல நம்ம வந்து படைச்சிருக்கோம் அப்படின்றதையும் அல்லாஹ் வந்து சொல்றான். ஆஹ் இன்னைக்கு உள்ள மனிதன் பார்க்கும் பொழுது அவனுடைய உடல் அமைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரு தாண்டி பயணம் போறதோ, அல்லது வந்து டன் கணக்குல இன்னைக்கு வந்து பொருட்களை சுமந்துட்டு போறதோ, சொல்லப்போனா இன்னைக்கு அது நின்றுச்சுன்னு சொன்னா பொருளாதாரம், அதே மாதிரி அந்த நாகரிக வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க, உலகளாவிய வர்த்தகம், ட்ரேடிங் எல்லாமே நின்று போயிடும். இப்போ இன்னைக்கு வந்து வாகனங்கள் எல்லாம் வந்து இப்படி வச்சிருக்கிறதுனால கப்பல்கள் இருக்கு, அதே மாதிரி விமானங்கள் இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போற அளவுக்கான டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு எதுவுமே நடந்திருக்காது அப்படின்றது தான் அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ போன இதுல பண்டைய காலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டகம் இருந்துச்சு, குதிரை இருந்துச்சு. இததான் வந்து வாகனங்களாக வந்து எல்லாம் ஆரம்ப காலத்துல வச்சிருந்தான். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா தயாரிக்கக்கூடிய ஆற்றலை அந்த சிந்தனையை மனிதனுக்கு கொடுத்து அதை டெவலப் பண்ணி ஆஹ் இவ்வளவு சுகபோகங்களையும் அனுபவிக்கிற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனா இதை உணர்ந்து மனிதன் நன்றி உள்ளவனா இருக்கிறானா இல்லையா அப்படின்றதான் இங்க யோசிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம வந்து பார்க்கணும். ம். இப்போ 90% வந்து கடல் வழியாக தான் வந்து ட்ரேடிங்லாம் நடக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆமா. ஒரு உணவு பொருள், ஒரு பெரிய விஷயங்கள் வந்து இந்த ஊர்ல இருந்து மத்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொன்னாலே அது வந்து இந்த மிதக்கக்கூடிய அத்தாட்சிகள் மூலமாகத்தான் வந்து போக முடியுது. இதுல எல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த அதான் சொன்னேன்ல, ட்ரேடிங்கே நின்று போயிரும் அப்படின்ல நம்ம வந்து பார்க்க முடியும். அது ஸோ அப்போ அதே மாதிரி மனிதன் வாகனத்துல போகும்போது கூட கர்வம் அடைஞ்சிடக்கூடாது. வேகமா போற அந்த மோகத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எனக்கு தான் வந்து வண்டி நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பெருமையை அடிச்சுக்கிட்டு எல்லாம் என்னைய யாராவது முந்திர முடியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு சில நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உயிரே போற அளவுக்கான ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிற மாதிரியான ஒரு அவலங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சு. ஸோ வாகனம் அப்படின்றது கூட அல்லாஹ் கொடுத்த ஒரு gift தான். ஸோ அதையும் வந்து இறை அச்சத்தோட ஒரு விவேகத்தோட நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கத்தை இந்த வசனம் வந்து நமக்கு புரிய வைக்குது. ஸோ தனி மனித ஒழுக்கம் இந்த இடத்துல அது நமக்கு வந்து புரிய வருது. ஸோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆஹ் எவ்வளவு பெரிய நெருக்கடியை இந்த உலகம் சந்திச்சாலும் அல்லாவே சார்ந்து இருந்தாங்க. அந்த மக்கள் எல்லாருமே வந்து அவங்களை எதிர்த்தாங்க, கொண்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் அல்லாஹ் வந்து அவங்கள மட்டும் ஸ்பெஷலா வந்து நீங்க ஒரு கப்பலை கட்டுங்க, அதுல வந்து உங்களை ஏற்றுக்கொண்டவங்களை ஏத்திக்கோங்க, நம்ம உங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னது வந்து அதுவும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் உலகமே வந்து எதிரா இருந்தாலும் அல்லாவை நம்ம சார்ந்து அவனை வந்து முழுமையா தவக்குள் வச்சு நம்பிக்கை வச்சு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்திடுவான். இதுல வந்து நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒரு பேழையை வச்சு காப்பாத்தினாலும் அதே மாதிரி நம்மளையும் அல்லாஹ் ஏதோ ஒரு சூழ்நிலையில காப்பாத்திடுவான் அப்படின்ற ஒரு சிந்தனையும் நமக்கு வந்து புரிய வருது. ஸோ அதனாலதான் வந்து பயணத்துல போற துவாலாம் நமக்கு தெரியும். எந்த வாகனத்துல போனாலுமே துவா நம்ம ஓதிட்டு போகணும். அல்லாவுக்கு அச்சமான நிலையில, பயந்த நிலையில நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு. சுபஹான் அல்லதி அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் பரிசுத்தமானவன். சஹரலனா ஹாதான இதை நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த வாகனத்தை ஓட்டுற அளவுக்கு, அதை இயக்குற அளவுக்கு, அந்த வாகனம் சரியான முறையில போற அளவுக்கு அல்லாஹ் எல்லாமே கொடுத்திருக்கிறானே, அவன் பரிசுத்தமானவன். அந்த இடத்துல கூட அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கடமை அப்படின்றது இதுல புரிய வருது. ஹஜ்ஜு உம்ரா கூட இன்னைக்கு அதை வச்சுதானே ஆயிடுச்சு. கல்வி தேடலுக்காண்டி பயணம் பண்றாங்க, ஹஜ்ஜு உம்ராக்காண்டி பயணம் பண்றாங்க, ட்ரேடிங் பண்றாங்க. எல்லாமே இந்த மிதப்பு விசையில அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்றதான். இதுல வந்து நமக்கு அதான் சொல்றான், இதெல்லாம் ஒரு சாட்சின்னு சொல்றான். ஆயத்துகள்னா அது எவ்வளோ இது ஒரு பெரிய சான்று அத்தாட்சிங்கிறான்ல, என்னுடைய அத்தாட்சியில இருக்கிறது அதெல்லாம் பாருங்க அப்படிங்கிறான். நம்ம வந்து டெய்லி கார் போகுது, ஃபிளைட் பறக்குது, கப்பல் பறக்குது, அந்த கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோமா, அது எப்படி யார் கண்ட்ரோல் பண்றா என்ன அப்படிங்கிற ஒரு டீப் திங்கிங் நம்ம பண்றோமா? இந்த இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிக்கிட்டு என்ன கப்பல் ஃபுல்லா ஜாமா, பிளெயின் ஃபுல்லா ஜாமா என்ன. ஸோ அதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு
மனிதனால வந்து கண்டுபிடித்த மனிதன் தான், இருந்தாலும் அதுக்குள்ள அறிவு கொடுத்த அல்லதான் இல்லைங்களா? நான் அப்பயும் அந்த நம்ம வந்து மனிதன் படைத்தான்னு சொல்லலையே, கண்டுபிடித்தானே சொல்றோம். கண்டுபிடிச்சான். ஆமா, மனிதன் வந்து கண்டுபிடிச்சான். அந்த அறிவை கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம லைஃபை இங்க இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிறோம். சில பேர் அமெரிக்கால இருக்கிறாங்க. சில பேர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னா சான்ஸே இல்லை. உலகமே வந்து அந்த கற்காலம் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஸோ இன்னும் புதுசு புதுசாலாம் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஸோ இன்னும் வேகம் அதிகமாகுது. என்ன ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லணும். ஸோ நம்மலாம் வந்து சொல்றோம் அந்த வந்து மஷ்ஹூன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தாச்சிங்கிறான். ஃபுல்கில் மஷ்ஹூன் அப்படிங்கிறான் இல்லைங்களா? நம்மளாம் அந்த அவங்க சந்ததியில வந்தவங்க தானே. என்ன ஆமா. நம்மளுடைய அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் அழிக்கப்பட்டுட்டாங்க. நம்ம எல்லாம் அந்த ஜோதி மலையில இறங்கி நம்மளாம் அதுலேருந்து வந்த ஒரே ஒரு இதுதான் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிறகு இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் நம்மளுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆரம்பத்துல படைச்சான். அவங்களுக்கு உள்ள மூமின்களை வந்து அல்ல பாதுகாத்தான். இந்த எல்லா மத்தவங்க எல்லாம் அல்ல அழிச்சிட்டான். நம்ம ஒரு மூமின்கள்ல இருந்து வந்த ஒரு கோஷ்டி தான். என்ன ஸோ அதுல அந்த அதுல இருக்கிறோங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி சுபஹானல்லி சஹரலனா இந்த மாதிரி துவாக்கள் அதை ஒன்று பயணத்துல உள்ளது. சில பேர் இதை கூட ஓதுவாங்க, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் அப்படின்னு. எங்க வீட்டுல எல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து இதை ஓதுவாங்க. எனக்கு புரியாது. நான் வந்து ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். குரான்ல வந்து ஒரு இதுல வந்து சலாமுன் அலா ஃபில் அலா நூஹி, சலாமுன் அலா ஃபில் இப்ராஹிம், சலாமுன் அலா இஸ்ஹாக்னு சொல்லிட்டே வந்துட்டு இருப்பான். நான் கேட்பேன், ஏன் நைட்ல தூங்கும் போது மட்டும் சலாமுன் ஃபில் அலல் நூஹின் மட்டும் ஏன் சொல்றீங்க தூங்கும் போது அப்படின்னு எனக்கு ரொம்ப இப்பதான் தெரிய வந்துச்சு. ஓ, அதுக்கு முன்னாடி உள்ள இப்போ நம்ம அதுல இருந்து அந்த பரம்பரையில வந்ததுனால அவருக்கு வந்து நம்ம சலாம் சொல்றோம், அவங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் அப்படிங்கிற ஒரு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மேபி அது கூட வேற மீனிங் கூட இருக்கலாம். நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி கப்பல் வணிகம் இப்போ பாருங்க. இப்போ சண்டைனால இப்போ இந்த ஈரானுடைய ஹார்மோஸ் நீரிணை மூடிட்டதுனால எவ்வளவு வெள்ளம் ஏறிச்சு. அப்புறம் இப்ப திருப்பி நார்மல் வந்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கடல் வணிகம் இல்லைன்னா அவ்வளவுதான். நம்மளுடைய வாழ்க்கை செலவினங்கள்லாம் எங்கே ஏறிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய யோசிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு சுப்பர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.